கனையம்பட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஐயா ஐயா, எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயா ஐயானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னம்மா வேணும்? ஒன்றும் இல்லைங்க ஐயா. மலை பக்கத்தில் கோயில் இருக்குது, மலை கோயில். அந்த கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறோம். பெரிய கோயிலுங்க ஐயா. மலை மேலே ஏறணும். எனக்கு வயசாச்சு, நடக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இதுதான் வம்பே. நல்லா நடக்க முடியும், நான் மலை ஏறுவேன் அப்படின்ட்டு ஏறணும். இன்னொன்று, சரம் பார்த்து மலை ஏறினால் சகலமும் வென்று வரலாம் அப்படின்னு சித்தர்கள் வாக்கு. அது என்னங்க ஐயா சரம் பார்த்து மலை ஏறுறது? ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய மூக்கில் 2 துவாரம் இருக்கா? ஆமாம், இருக்கு. இதில் மலை ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பக்கம் மூச்சு காற்று அடைப்பு இல்லாமல் ஓடுதுன்னு பார்க்கணும். ஒரு பக்கம் அடைச்சி லேசாக வர்ற மாதிரி தெரியும். அப்போ எந்த பக்கம் மூச்சு நல்லா போகுதோ அந்த காலை முதல் எடுத்து வச்சு மலை ஏற தொடங்கணும். இடது மூச்சு ஓடுதுன்னு வைங்க, நாம் கோயிலுக்கு போகிறோம், இடது காலையா எடுத்து வைக்கிறது, வலது காலை எடுத்து வச்சு மேலே ஏறணும்னு நம்ம எடுத்து வச்சு ஏறணும்னா நம்ம மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பாதியிலேயே உட்காந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருந்துக்கிறேன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். அதனால் சரம் பார்த்து மலை ஏறி சகலமும் வென்று வரலாம். அதனால் எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ அந்த காலை எடுத்து வச்சு ஏறி வாங்க, எல்லாம் நல்லதாக அமையும். அதே மாதிரி தான் அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.